ஒத்த சீட்டு வேல்முருகன் அவர்களே, தமிழர் வரலாறு, தமிழர் மாண்புன்னு பேசிக்கிட்டு, இப்படி வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு திரியுங்களே, தமிழர் வரலாறு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆ? உங்க வரலாறே நாத்தமா நாரும். குள்ளஞ்சாவடி இன்ஸ்பெக்டர் உங்களை எதுக்கு விரட்டினாரு? கள்ளத்தனமா காய்ச்சினதுக்கு எதுக்கு விரட்டினாரு உங்களை? பின்ன அதே குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பூம் வச்சுட்டு அப்படியே அசோக் லேண்ட் செக்யூரிட்டி வேலைக்கு ஓடுனீங்களே, அந்த வரலாறுலாம் மறந்து போச்சா? அதெல்லாம் பேசணுமா? அதெல்லாம் எடுத்து திரும்பி போடணுமா உங்களுக்கு? இல்லை அந்த முந்திரி தோப்பு எல்லாமே இப்போ உங்கள் கைக்குள்ளே எப்படி வந்திருக்குன்ட்டு அதெல்லாம் ஆர்டிஐ போட்டு வெளியே எடுத்து பேசணுமா? வரும், பேசுவோம் பேசுவோம், வாயை விட்டீங்கல்ல, பேசுவோம். அரவணைத்து ஆற தழுவி அன்பை காட்டுறது தான் தமிழரோட மாண்பே. தமிழரோட மாண்புன்னு பேசுறீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு அதை பற்றி? என்னமோ நீங்கள் தான் மொத்தமாக காப்பிரைட்ஸ் போட்டு வாங்கி வச்சிருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க வாய்க்கு வந்ததை. கூட பிறந்த அக்கா தங்கச்சி தவிர அந்த நமிதாவை பற்றி நீங்கள் பேசும்போது தெரிஞ்சிச்சு நீங்கள் அடுத்த பொண்ணுங்களை எந்த இடத்துல எந்த மாதிரி நோக்கத்தில் பார்ப்பீங்க, உங்கள் வக்கர புத்தி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிருச்சு. நாங்களாம் அப்படி கிடையாது. நாங்கள் தளபதியோட தம்பிகள். எங்கள் அண்ணன் எங்களுக்கு எல்லாத்தையும் டீசெண்டாக எப்படி இருக்கணும், மரியாதையாக எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. நாங்கள் தளபதியோட வளர்ப்பு. நாங்கள் அண்ணன்னு போய் கட்டி அணைக்கிற பிள்ளைய அரவணைக்கிற அவரை பார்த்தும் அந்த குழந்தைங்களை பார்த்து இப்படி பேசுறதுக்கு எப்படியா நாக்கு வருது உனக்கு? என்ன நாக்கையாது? அது நாக்கா தேல் கொடுக்கா? என்ன நாக்கு அதெல்லாம்? அவர் எல்லாரையும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு தங்கச்சியை இழந்தாரு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவருக்கு வித்யாதான். உனக்கெல்லாம் பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. தகுதி தராதரம் எதுவுமே கிடையாது. ஒத்த சீட்டை வாங்கிட்டு அவங்க சின்னத்துல நின்று ஜெயிச்சு விட்டு அதே பண்ருட்டியை விட்டு வெளியே வந்து பாரு. உன்னால ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது. நாவடக்கம் முக்கியம். யாகாவாராயினும் நாகாக்க.